ஒரு காட்டுல ஒரு பெரிய மரம் இருந்துச்சாம். அந்த மரத்துக்கு கீழே ஒரு சின்ன செடி ஒண்ணு அந்த மரத்தோட நிழல்ல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சாம். அப்போ அந்த செடி ஒரு நாளும் சொல்லுமா, இந்த மரத்தோட நிழல் இல்லாம இருந்திருந்தா என்னால பழச்சிருக்கவே முடியாது, இந்த மரம் மட்டும் இல்லாம இருந்திருந்தா என்னால வளரவே முடியாது அப்படின்னு சொல்லி டெய்லியும் சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஒரு நாள் திடீர்னு ஒரு பெரிய புயல் காத்து அடிச்சதுல அந்த மரம் கீழே விழுந்துருமா. அப்போ அந்த மரத்துக்கு கீழே இருந்த எல்லா செடியுமே பயப்பட ஆரம்பிச்சிருச்சாம். அச்சச்சோ, இந்த மரம் விழுந்துருச்சே, இதுக்கப்புறம் நம்மள யாரு ப்ரொடெக்ட் பண்ணுவா அப்படி சொல்லி எல்லா செடியும் பயந்துகிட்டே இருந்துச்சாம். ஆனா இந்த சின்ன செடி மட்டும் ரொம்ப நம்பிக்கையோட, அந்த மரம் இல்லாட்டி என்ன, எனக்குன்னு தனி வேர்கள் இருக்குல்ல, நான் என்னோட வேரை ஆழமா ஊனி வெயிலோட தாக்கத்தையும் தாங்கி என்னால வளர முடியும்னு வளர்ந்து ஒரு சில மாசத்துலயே அதுவும் ஒரு பெரிய மரமா வளர்ந்துருச்சாம். இந்த ஸ்டோரியில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, நம்மள ஒருத்தவங்க பாத்துக்கிறாங்க, நம்மள ஒருத்தவங்க கம்ஃபர்ட் பண்றாங்க அப்படின்றதுக்காக அவங்க இல்லாம போனாலுமே நம்மளால வாழ முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம நம்பிக்கையா நம்மளோட லைஃபை ரன் பண்ணணும். அதுதான் இந்த ஸ்டோரியோட மாரல்.